ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தோசை. அதாவது தோசையில் நான் 2 சைஸு தோசை செய்து காமிச்ச போகிறேன். பாருங்கள், இது முட்டை தோசை, அதாவது ஆம்லெட் தோசை. தேங்காய் தோசை, இது பன் தோசை, தேங்காய் பன் தோசை. பாருங்கள், இது ஒரே இது அடிச்சுட்டது, இது அடுக்கு தோசை. இப்படி 2 நேரம் நான் சுட்டு எடுத்துருக்கேன். நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள். இது எப்படி சுடுதுன்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். தோசை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே உப்பு போடலைன்னா உப்பு போட்டுவிடுங்க. நான் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நல்ல மிளகு பொடி, வெங்காயம், தேவையான அளவு நம்ம வெங்காயம் போட்டுக்கிடணும். பச்சை மிளகா, மல்லிக்கீரை, தனியா, கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை, ஜீரகம், உப்பு, தேவையான அளவு உப்பு. இவ்வளையும் நம்ம போட்டு நல்லா கையை வச்சு இந்த உப்பு எல்லா இடம் படும்படியாக நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. உங்களுக்கு காரம் உங்களுக்கு தேவைக்கு போட்டுவிடுங்க. முட்டையை அடித்து விட்டுருங்க. அதில் பாருங்க, 2 முட்டையை நான் அடித்து விடுவேன். நல்லா அடித்து விட்டுருங்க. ஒரு கரண்டி எடுத்து இல்லைன்னா ஃபோர்க் எடுத்து இதில் நம்ம முட்டை தோசை சுடுது பார்ப்போம். தோசைக்கல் நல்லா சூடாயிட்டுன்னா கொஞ்சமாக ஈர துணியில் தொடச்சிருங்க. அப்படின்னா விடுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா தண்ணி தெளிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக சுடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. நம்ம இந்த கலக்கி வச்ச முட்டையில் விடுவோம். உங்களுக்கு 2 முட்டையும் ஒரே தோசையில் எண்ணெய் விட்டுக்கலாம், 2 தோசையில் எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு இது கூட ஃப்ரெஷ்ஷாகிட்டு கொஞ்சம் வெங்காயம் போடணுன்னா போட்டுக்கிடுங்க. மல்லிக்கீரை, தக்காளி போடலாம். அடுப்பு சிம்லே ஏறிட்டு அப்படின்னா தான் முட்டை நல்லா வேகும். கொஞ்சம் மூடி வச்சுருவோம். பாருங்கள், தோசையை பார்ப்போம். மேலே இருக்க முட்டை எல்லாம் வந்துட்டு பாருங்க, வந்திருக்கானி பார்ப்போம். பாருங்கள், இவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகிருக்கு. பாருங்கள், இப்படி நீங்கள் மாற்றி போட்டுருங்க. வெந்திருக்கோம், நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள் பாருங்கள், இவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சமாக தொடச்சிக்கிட்டு ஈர துணி வச்சு தொடச்சிக்கிட்டு விடுங்க. பாருங்க, நம்ம அவ்வளோ விட்டுருவோம். எல்லா இடமும் படும்படியாக வச்சுடுங்க. கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய் தேவைக்கு போடுங்க. மல்லிக்கீரை, தக்காளி வேணால் போட்டுவிடுங்க. நான் அந்த ஒரு தோசை எண்ணெய் விடாமல் சுடு எடுக்கேன். பாருங்கள், எல்லாம் திருப்பி போட்டுருவோம். அதுவும் நல்லா முறைமுறையும் வந்துச்சு, நல்லா வந்துட்டு. இதையும் நம்ம இதையும் எடுத்துருவோம். பாருங்க, இனிமேல் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஈர துணியில் தொடச்சி நான் தேங்காய் தோசை சுட போகிறேன். இது சின்ன தோசையை சுடுவோம். இது ஸ்பாஞ்ச் தோசை தான் நம்ம செய்யணும் தேங்காய் தோசைக்கு. இப்படியே வரக்குண்டே நம்ம இதில் மேலே தேங்காயை பூ போல் துருவி வச்சுட்டு போட்டுடணும். பாருங்கள், அதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகாய் பொடி, இட்லி மிளகாய் பொடி, பருப்பு நிறைய போட்டு காரம் இல்லாமல் போட்டு வச்சுருக்கோம். சின்ன பிள்ளைகள் சாப்பிடுறதுக்கெல்லாம். மீடியமான கீழே எரியிட்டு இதை அழுத்தி விட்டுருங்க. பாருங்கள், திருப்பி போடுவோம். பாருங்கள், ஸ்பாஞ்சி தோசை, இது தேங்காய் தோசை. தோசையை எடுத்துருவோம். பாருங்கள், அழகாக இருக்கும். பாருங்கள், என்ன ஒரு முறையில் தேங்காய் தோசை. பாருங்கள், கொஞ்சம் அதை விட நைஸாக விடணும். முதல்ல எடுத்தோம்ல தேங்காய் போட்டுடணும். இன்னும் ஒரு கரண்டி மாவு அது மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நான் 4 தோசைக்கு மாவு விட்டேன். கரெக்டாக வந்துட்டு அதை மூடி நிறைய விடணும். இதுதான் அடுக்கு தோசை. பொடி அதிகமாக போட மாட்டாங்க இந்த தோசைக்கு. நான் போடுவேன் இப்போது.
அப்படியே சாப்பிட்றலாம். சட்னி சாம்பார் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுருங்க. இது கொஞ்சம் மூடி வைக்கணும். பாருங்கள் நல்லா வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுருவோம். எங்கள் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் தேங்காய் தோசை. இங்கே நம்ம 2 விதமான தோசை சுட்டாச்சு. இது ஆம்லெட் தோசை. பாருங்கள் இது இன்னும் முறுமுறுப்பாக இருக்குது. இது வந்து தேங்காய் தோசை. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவும் மனமாட்டு டேஸ்ட்டாட்டு இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.